கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். கமலஹாசன் அவர்களுடைய அந்த தமிழ் தான் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிக்கு தாய்மொழின்னு பேசின கருத்து தற்போது கன்னடர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பல்வேறு கன்னட அமைப்புகள்லாம் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், அதப்படி நீங்கள் தமிழ் மொழியிலேருந்து பிரிஞ்சு வந்ததா கன்னடம்னு சொல்கிறீங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சி நாங்கள் கமல் பின்னாடி நிற்கிறன்ற மாதிரியான கருத்து வைக்கிறாங்க. நீங்கள் இந்த கமல் அவர்களுடைய அந்த பேச்சை எப்படி சார் பார்க்குறீங்க? கமலஹாசன் அவர்கள் பேசிய பேச்சு வரவேற்கத்தக்கது. வரலாற்று உண்மையை பேசியிருக்கிறார். மொழி அறிவு அவருக்கு தெளிவாக இருக்கிறது. மொழி புலமையை விட மொழி வரலாற்று அறிவு அதிகம். கன்னடர்களை பொறுத்தளவில் வெகுவாக உணர்ச்சி வசப்படுகிறார்கள். காவேரி பிரச்சனை என்று சொன்னாலும் கடல்ல கலக்கிற வீணா கலக்கிற தண்ணி எங்களுக்கு கொடுக்கின்றாலும் அதுலேயும் ஒரு அரசியல். இப்போ கன்னட மொழி இதுலேயும் அரசியல். அரசியலுக்காக தான் நாங்கள் கமலஹாசனை எதிர்த்து நடத்துகிறார்களே தவிர வரலாற்று ரீதியாக கால்டுவெல் அவர்கள் எழுதிய திராவிட ஒப்பிலக்கணத்தை அந்த ஆராய்ச்சியை மொழி ஆராய்ச்சியை முழுமையாக நாம் அறிந்தோம் என்று சொன்னால் தமிழ்தான் கன்னடம், தெலுங்கு, துளுவம், மலையாளம் ஆகியவற்றுக்கு தாய்மொழி. இதுதான் ஒரு திராவிட குடும்பம் என்பதுதான் கால்டுவெல் சொல்கின்றார். பல்வேறு மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். திராவிடன் என்பது நாம் அனைவரும் திராவிடம். இதில் இருக்கக்கூடிய மொழிகள் தான் திராவிட மொழி. திராவிடனுக்கு தாய் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. உங்களுக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த 5 மாநிலங்கள் தான் சென்னை ராஜதானி, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ திராவிடன் அப்படின்பது இந்த 5 மாநிலங்களில் வாழக்கூடிய மக்கள். திராவிட நாகரிகம், திராவிட கலாச்சாரம், திராவிட பண்பாடு என்பது இந்த 5 மாநிலங்களுக்கு ஒத்து போகும். அதைத்தான் கமலஹாசன் அவர்கள் தமிழிலிருந்து உருவான மொழிதான் கன்னடம் என்று சொன்னது வரலாற்று பூர்வமான உண்மையான செய்தி, தெளிவான செய்தி, விரிவான விளக்கம். இதில் அரசியல் ஆதாயத்திற்காக கன்னடர்கள் போராடுகிறார்களே தவிர மொழி அறிவு அற்றவர்கள் தான் போராட்டம் பண்ணுவான். மொழி அறிவு அவங்களுக்கு இல்லை. எதையுமே மக்களை தூண்டி விட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று கன்னடர்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே நம்முடைய நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூறிய கருத்து வரவேற்கத்தக்கது. அவர் அருமையாக சொல்லிட்டாரு. மன்னிப்பு கேட்க நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன். மன்னிப்பு யார் கேட்பா? தப்பா பேச மன்னிப்பு கேட்கணும். முழுமையான மொழி ஆற்றல், மொழி வரலாறு, திறனாய்வு, ஆய்வு அனைத்தையும் படித்ததற்கு முன்பாக தான் இதை யாரும் சொல்ல முடியும். இப்போ நாங்களாம் படிச்சிருக்கிறோம். படித்தனால தெளிவாக உறுதியாக சொல்கிறோம். அறிவு கற்றவன் தான் போராடுவானே தவிர அறிவு உள்ளவன் போராட மாட்டான். இதில் போய் அரசியல் பண்ணுறதுக்காக போராடுறீங்க. காவேரி தண்ணீர் விஷயத்தில் அப்படி தான் வீணான போராட்டம். வீணா கடலில் கலக்குது, குடங்களை உற்பத்தி ஆகுது, அது வீணா கடலில் கலக்கிறது. அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம், குடிநீருக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் நீ அதுக்கு அங்கே இந்த வாட்டல் நாகராஜ் போன்ற கன்னட வெறிகள் போராட்டம் நடத்துகிறான். இப்போ இவர் என்ன தப்பாக பேசிட்டார் கமலஹாசன்? என்ன தப்பு? தமிழ்லேருந்து உருவானதான் கன்னடம். ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறான். நாங்கள் வீம்புக்கு சொல்லலை. இதான் வரலாற்று உண்மை, வரலாற்று ஆய்வு, மொழி ஆய்வு. அந்த அடிப்படையில் தெளிவாக உறுதியாக சொல்கிறான். கமலஹாசனுடைய கருத்து வரவேற்கத்தக்க கருத்து. இந்த கன்னடர்கள் போராட்டம் என்பது தேவையற்றது. இல்லை, அது என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் மொழி பிரச்சனையை தேவையில்லாமல் கமலஹாசன் தற்போது கிளப்புறாரு அப்படின்றாங்க. இதில் மொழி பிரச்சனை இல்லை. கன்னடத்துக்காரன் எங்கே கோவம் வரும்னு கேட்டால் இந்தியை திணிக்கிறான் பாரு கன்னடத்தை அழிக்கிறதுக்கு. அது கூட கோவம் இப்படி போராடணும். நீ நானும் சகோதரன், நீ நானும் சகோதர மொழிக்காரன், நீ நானும் பங்காளி, கன்னடரும் பங்காளி, மலையாளியும் பங்காளி, தெலுங்கரும் பங்காளி, துளுவம்
நம்மளாம் உடன் பங்காளிகள். இது சகோதர மொழி. இதுக்கு வந்து சகோதரத்துவமாக இருக்கணும். நீ யாரை எதுக்கணும்னு கேட்டால் உன்னை அழிக்க வரக்கூடிய சமஸ்கிருதத்தை எடுத்து போராடணும், உன்னை அழிக்க வரக்கூடிய ஆதிக்க இந்திய எடுத்து போராடணும். அதை தவிர்த்து நீ நான் ஒரே சகோ, இதை பிஜேபிக்காரையும் தூண்டி விடுவான், ஆர்எஸ்எஸ்காரையும் தூண்டி விடுவான். ஏன்னா கமலஹாசன் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளிலிருந்து தெளிவான குரலாக இருக்கிறார், உறுதியான குரலாக இருக்கிறார். மதச்சார்பின்மை கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர் கமலஹாசன். அதனால இந்த போராட்டத்துக்கு பின்னாடி சங்கி இருக்கான், இந்த போராட்டத்துக்கு பின்னாடி பார்ப்பனர் இருக்கான், இந்த போராட்டத்துக்கு பின்னாடி பாரதிய ஜனதா இருக்கு, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி சனாதன கூட்டம் இருக்கு. அதனால உண்மையான கன்னடன் போராட மாட்டான். அவனுக்கு தெரியும், வரலாறு தெரியும், சராசரி அறிவு படைத்தவன் இதற்காக மொழி பிரச்சனைக்காக போராட மாட்டான். இது மொழிக்கு ஆபத்தான பிரச்சனை அல்ல. நீ உன்னுடைய தாய்மொழி, உனக்கு தாய் வீடு எதிரான்னு கேட்டால் தமிழ்நாடு தான். இன்னும் சொன்னால் சுதந்திரத்துக்கு முன்னாடி கன்னடம், கேரளம், ஆந்திரம், துளுவம், தமிழ்நாடு எல்லாத்துக்கும் தலைநகர் எதுப்பா? சென்னை தானே. இது எல்லாத்துக்கும் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருந்துச்சு? ஒரே மெடிக்கல் காலேஜ் சென்னை தானே. இது எல்லாத்துக்கும் சட்டமன்றம் எங்கே இருந்துச்சு? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தானே. அப்புறம் தானே கேரளா திருவனந்தபுரத்தில் வந்துச்சு, அப்புறம் தானே பெங்களூரில் வந்துச்சு, அப்புறம் தானே தெலுங்கானாவில் வந்துச்சு, ஹைதராபாத்தில் வந்துச்சு. உங்களுக்கு சட்டமன்றம் எங்கே இருந்துச்சு? உங்களுக்கு நாடாவில் இது மெடிக்கல் காலேஜ் எங்கே இருந்துச்சு? சட்டக்கல்லூரி எங்கே இருந்துச்சு? எல்லாம் வந்து உங்களுக்கு தலைநகர் சென்னை. தமிழ்நாடு தான் உங்களுக்கு தலைநகர், தமிழன் தான் உங்களுக்கு தலைவன். அதான் மாற்றம் இல்லை. திராவிடன் இன்னைக்கு மொழிவாடி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி நீங்கள் சகோதரன் பிரிஞ்சுக்கிட்டான். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கான், தனித்தனியாக கூட்டு குடும்பமாக இருப்பேன், தனித்தனியாக பிரிஞ்சிருவேன். இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருந்தோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுவம், கன்னடம். இப்போ பிரிஞ்சிருக்க மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் உனக்கு தாய் வீடு, தாய் மொழி, நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாட்டினாலும் வரலாற்று உண்மை, அறிவியல் உண்மை கமலஹாசன் சொன்னதுதான். கமலஹாசன் எதிர்த்து நடத்துகிற போராட்டம் சங்கியல் போராட்டம் பாரதிய ஜனதா பின்னாடி தூண்டி விடுகிறது. இதனால கமலஹாசனுக்கு தமிழ்நாட்டில் உண்மையான தமிழர்கள், திராவிடர்கள் ஆதரவாக நிற்போம். இதில் கூடுதலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த காலங்களில் புலிகேசி, இந்த குலைபதி போன்ற பல்வேறு படங்களில் பார்த்தோம்னா தமிழர்கள் வந்து கன்னட மன்னர்களை இழிவுபடுத்தினாங்க. இதே வேலையாக தான் ஆகி போயிடுச்சு. கமலஹாசன் தற்போது வந்து தக் லைஃப் பண்ண மூலமாக கன்னடர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களே. இந்த எச்சரிக்கைலாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கிற மாட்டோம். என்ன கேட்டால் அதுக்கு பின்னாடி சங்கி இருக்கான், கன்னட மக்கள் இல்லை, அவன் சகோதரத்துவமாக தான் இருக்கான். போராட்டம் என்பது ஸ்தம்பிக்கணும், கன்னட மாநிலமே ஸ்தம்பிக்கணும். இதை யாரோ 4 பேர் கூலிக்கு கூவிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. படங்களில் கேலியாக கிண்டலாக அந்த காலத்தில் எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி அது இன வெறியோட இன துவேஷமாக எடுத்துருக்க மாட்டாங்க. நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட படங்கள்லாம் இப்போ கொண்டு வந்து இணைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கமலஹாசனும் கன்னட மொழியை இழிவாக பேச வேண்டும் நோக்கத்தோடு பேசலை. அது உற்பத்தி எல்லாத்துக்குமே ஒரு மூலம்னு ஒன்று இருக்குது. எந்த மொழிக்கு மூலம் இருக்குது? ஒரு சொத்துவான மூலப்பத்திரம் இருக்குது. அது மாதிரி ஒரு மொழிக்கு மூலப்பத்திரம் இருக்குது. இன்னும் சொல்லணும், உலகத்திலேயே கல் தோன்றா முன் தோன்றா காலத்தே, கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றிய காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்றான். தமிழ் தாண்டா உலகத்துக்கு முதல் மொழின்றான். நீங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் போய் நீங்கள் ஆடு மாடை பார்த்தாலும் சரி, லண்டனில் பார்த்தாலும் சரி, ஜப்பானில் பார்த்தாலும் சரி, எத்தியோப்பியாவில் பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பார்த்தாலும் சரி, கன்னடத்தில் பார்த்தாலும் சரி, மாடு ஆடெல்லாம் அம்மானு தான் சொல்லுது. மதர் அப்படின்னு தான், மாதாஜின்னு தான் இல்லை. அப்போ அவன் எல்லாமே என்ன சொல்கிறான்னா, உலகத்துக்கே வந்து தமிழ் தான் சிறந்தது. இதான் உலக ஆராய்ச்சி இன்னைக்கு நமக்கு கீழடி ஆராய்ச்சி நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கு. அதனால தான் கீழடியுடைய ஆராய்ச்சி முடிவை கூட ஒன்றிய அரசு வெளியிட மறுக்குது. திருப்பி அனுப்புகிறேன் அந்த அறிக்கையை. ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையை, தொல்லியல் துறை ஆய்வாளர் கொடுத்த அறிக்கையை இன்னைக்கு ஏன் திருப்பி அனுப்புகிறான்னு கேட்டால், அதை தோண்டி தோண்டி பார்த்தா தமிழனின் நாகரிகம் வருது, திராவிடனுடைய நாகரிகம் வருது. அதனால தான் கீழடி அகழ்வாயு அறிக்கையை திருப்பி அனுப்புகிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சந்து முனையில் சிந்து பாடுகிறான். எங்கே இடம் கிடைக்குதா? இந்தியா கூட்டணியை கமலஹாசன் ஆதரிக்கிறாரு, திமுக அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துருச்சு. வலுவாக ஒரு திரைக்கலைஞர், அவருடைய வாய்ஸ் என்பது, அவருடைய குரல் என்பது
மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக, பாசிச சக்திகளுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு பெரிய நடிகர். அவரை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த போராட்டம் தூண்டி விடப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு கமலஹாசன் இணைந்து நாங்களும் தயார், நாடு தயார். நன்றி சார். நன்றி.